வணக்கம். நம்முடைய யூடியூப் நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு செவ்வாய் என்கிற கிரகத்தை பற்றிய தலைப்பைத்தான் இன்று நாம் பேசப் போகிறோம். செவ்வாயின் நல்ல தீய குணங்களை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கிரகங்களில் இரண்டு நெருப்பு கிரகங்கள் இரண்டு, அவற்றில் ஒன்று சூரியன், மற்றொன்று செவ்வாய். அனைத்து கிரகங்களுமே இந்த சூரியன் இருந்துதான் ஒளி பெற்று பிரகாசிக்கின்றன என்றாலும் ஜோதிடத்தில் நெருப்பு கிரகம் என்று செவ்வாயைத்தான் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த செவ்வாயின் மூலம்தான் செவ்வாய் தோஷம் என்று திருமணத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருக்கும்போது அவர் 4, 7, 8 இந்த இடங்களில் மிக முக்கியமான இடங்களை பார்வை செய்வார். 4ஆம் இடம் என்பது அவர்களின் சுகஸ்தானம், நல்லொழுக்கம், கலாச்சார மாற்றத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். 7ஆம் இடம் அவர்களின் கலத்தர ஸ்தானமாகும். 8ஆம் இடம் அவர்களின் ஆயுள் ஸ்தானமாகவும் இருப்பதால் இந்த ஸ்தானத்தை ஒரு நெருப்பு கிரகம் பார்ப்பது ஒரு தோஷம் என்று சொல்லப்பட்டுள்ளது. பொதுவாக 2, 4, 7, 8 இந்த இடங்களை 8, 12 இந்த இடங்களைத்தான் செவ்வாய் தோஷம் சொல்றாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒன்றில் இருக்கும் போதும் சில நேரங்களில் செவ்வாய் தோஷத்தையும் தீங்கையும் செய்வார். பொதுவாக 2ல் இருக்கும்போது 5ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார் என்பதால் அது ஒரு தோஷமாக கருதப்படுகிறது. 4ஆம் இடத்தை அவர்களின் சுகஸ்தானம், ஒழுக்கஸ்தானம் என்று கூட கூறப்படுகிற ஸ்தானமாகும். ஆரோக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதும் தவறானது என்று கூறப்படுகிறது. அதற்கு தகுந்த மாதிரியா செவ்வாய் தோஷமுள்ள வேறொரு ஜாதகத்தை இணைக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 7ஆம் இடத்தில் முரட்டுத்தனம் மிகுந்த கிரகமான செவ்வாய் இருப்பதால் அவர்கள் வாழ்க்கையில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வயது எடுப்பு துடுப்பு என்று கூறப்படக்கூடிய வேறு சில தொடர்புகளை வைத்துக் கொள்வார்கள் என்பதால் அதுவும் தவறாக சொல்லப்படுகிறது. அதுபோல் 8ஆம் இடமும் இதே மாதிரிதான், 12ஆம் இடமும் இதே ஃபேக்டரில் தான் வரும். இப்போ நம்ம செவ்வாய் தோஷத்தை பொறுத்த வரைக்கும் பல தினசாக சொல்றாங்க. செவ்வாய் நின்ற அதிபதி ஆட்சி உச்சம் ஏற்பட்டால் தோஷம் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. குரு, சுக்கிரன் ஆகிய புதன் ஆகியோருடைய வளர்வரை சந்திரன் ஆகியோருடைய பார்வை பட்டாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு தோஷம் கிடையாது. இது போக செவ்வாய் நின்ற அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலே தோஷத்தை செய்யக்கூடிய வகையில் இருக்க மாட்டார். கடக சிம்ம லக்கணத்துக்கு தோஷம் கிடையாதுங்கிறாங்க. அப்படி பார்த்தா நிறைய பேர்த்துக்கு செவ்வாய் தோஷமே இருக்கிறது கிடையாது. மிக சிலருக்குத்தான் செவ்வாய் தோஷம் இருக்கிறது. செவ்வாய் யோகம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய லக்கணங்கள் கடக, சிம்மம், மேசம், தனுசு இந்த லக்கணங்களை தான் யோகத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். பொதுவாகவே செவ்வாய் என்கிற இந்த கிரகம் தனித்து இருப்பதை விட சுவர்களின் தொடர்புகளோடு இருப்பதுதான் எந்த ஜாதகத்துக்கும் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். தனித்து ஆட்சி உச்சம் போன்ற நிலைகளில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவர்கள் கரடு முரடான சுபாவம், முரட்டுத்தனம், கோபம், குழப்பம் போன்றவற்றை செய்யக்கூடிய தன்மையில் இருப்பார். கடும் ஆயுதங்கள் புழங்கக்கூடிய இடங்கள், இராணுவம், போலீஸ் போன்ற மற்றும் மருத்துவம் போன்ற துறைகளுக்கும் இந்த செவ்வாய் தான் அதிகாரியாகிறார். எனவே சுபர்களின் தொடர்புகளோடு உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் அமைந்திருந்தால் அப்படிப்பட்டவர்கள் நல்ல சாந்த குணம் உள்ளவர்களாகும். செவ்வாயின் மூலம் அவர்களுக்கு வீடு, நிலம், வாகனங்கள் போன்றவற்றை அமைத்து கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர்களாகும். சுலபத்தில் அவர்களுக்கு வீடு வாகனம், போலீஸ், காவல்துறை போன்றவற்றின் மூலம் அவர்களுக்கு நற்பலன்களை அடையக்கூடிய தன்மை இருக்கும். ஒருவருக்கு வீட்டு வாடகை வர வேண்டும்னாலும் அதற்கும் செவ்வாயினுடைய தொடர்பு தான் உங்களுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்குது. பொதுவாக குரு செவ்வாயை பார்த்தால் குருமங்கள யோகம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த குருமங்கள யோகத்தை அடைந்தவர்கள் குழந்தை பிறப்புக்கு பிறகு நற்பலன்களை அடைவார்கள். குருமங்கள யோகங்கிறது குழந்தை பிறப்புக்கு பிறகு நற்பலன்களை அடைவது. பிருகுமங்கலம் யோகம் என்று கூறப்படுவது சுக்கிரனோடு சேர்ந்தால் வரக்கூடியது. இந்த சுக்கிரனோடு சேர்ந்த பிருகுமங்கள யோகங்கிறது திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கு வசதிகள் பெருகுவது, சொத்து சுகங்களை வாங்குறது, அது மாதிரி அமைப்புகளை கொடுக்கும்.
இந்த மாதிரியான குருமங்கள யோகம், பெருகுமங்கள யோகம் போன்றவைகள் பெரும்பாலும் செவ்வாய் நேருக்கு நேர் சேர்ந்து கொள்வது, பார்த்து கொள்வது போன்ற நிலைகள் தான் பெரும்பாலும் ஏற்படும். சில பேர் செவ்வாய் குருவை 8ஆம் இட பார்வையா பார்த்தாலும் அதையும் குருமங்கள யோகம்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை சுக்கிரனுக்கு பட்டாலும் சரி, உங்களுக்கு குருவனுடைய தொடர்புகள் சுக்கிரனுக்கு ஏற்பட்டாலும் சரி, குருவுக்கு ஏற்பட்டாலும் சரி, கண்டிப்பா அது மங்கள யோகமா கண்டிப்பா அது வராது. இதுபோக பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருச்சிக யோகம் அப்படிங்கிற யோகம் தைரியம், துணிவு, தன்னம்பிக்கை போன்றவற்றின் மூலம் பிரபலம் அடையக்கூடிய பஞ்சமகா புருஷ யோகங்களில் ருச்சிக யோகம் என்கிற யோகத்தை திரு செவ்வாய் பகவான் அவர்கள் செய்வார்கள். உங்களுக்கு சந்திரன் செவ்வாய் நேருக்கு நேர் பார்த்து கொண்டால் கண்டிப்பாக சந்திரன் செவ்வாய் நேருக்கு நேர் பார்க்கக்கூடியவர்களுக்கு சொத்து வாங்கணுங்கிற ஒரு தீராத ஆசை, தீராத ஆர்வம் எப்பவுமே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எந்த இடத்த பார்த்தாலும் வாங்கலாம், இந்த இடம் நமக்கு சொந்தமா இருந்தா பரவாயில்லையா, அந்த இடம் நமக்கு சொந்தமா இருந்தா பரவாயில்லையா அப்படிங்கிற ஒரு நினைவுகள் அப்படி வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா வளர்பிறை சந்திரன் செவ்வாய் நேருக்கு நேர் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு அவர்கள் கண்டிப்பா வாழ்க்கையில் மிக மிக எக்ஸாக்ட் கண்டிப்பா அவர்கள் ஏதாவது ஒரு சொத்து வாங்கியே தீர்வார்கள். இதே இந்த செவ்வாயினுடைய பார்வைங்கிறது கன்னி ராசிக்கு ஏற்பட்டால், நிலங்களை குறிக்கக்கூடிய, காலி நிலங்களை குறிக்கக்கூடிய, வயல்வெளியை குறிக்கக்கூடிய கன்னி ராசிக்கு ஏற்பட்டால், அதாவது எங்கிருந்து ஏற்பட்டாலுமே சரி, கும்பத்திலிருந்து பார்த்தாலும் சரி, மீனத்திலிருந்து பார்த்தாலும் சரி, மிதுனத்திலிருந்து பார்த்தாலும் சரி, பகையா இருந்தாலும் சரி, அஸ்தமனமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை கன்னி ராசிக்கு ஏற்பட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதேனும் ஒரு சின்ன சொத்தாவது இருக்கும். ஒரு 500 சதுரடினால ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கும். அதனால் கன்னிராசி செவ்வாய் பார்ப்பது ஒரு விதத்தில் நற்பலன்கள். ஆனால் மற்ற சில நிலைகளில் தவறுகள் இருக்கும். சில பிரச்சனைகளை கன்னிராசி செவ்வாய் பார்க்கும்போது அது கன்னி லக்கணமாக இருந்தால் அவங்களுக்கு காது மூக்கு தொண்டை நிபுணர்களை பார்க்க வேண்டியது இருக்கும். வேறு சில காரணங்களால் கன்னிராசி செவ்வாய் சனியோடு சேர்ந்து பார்க்கிறவங்களுக்கும் பல பிரச்சனைகள் வரும். அப்படி இருந்தாலுமே கூட அவங்களுக்கு கன்னிராசி செவ்வாய் பார்த்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு சொத்து இருக்கும். அதுவோ செவ்வாய் குரு இருவரும் சேர்ந்து அல்லது தனித்தனியாக எங்கிருந்தாவது அந்த கன்னிராசியை பார்ப்பவர்களுக்கும் நல்ல சொத்துக்கள் கிடைக்கும். நல்ல வீடு, நிலங்கள், வருமானம், ரியல் எஸ்டேட் போன்றவற்றை நல்ல பலன்களை அடைவார்கள். இதுபோக டாக்டர் படிக்கிறதுக்கு இந்த செவ்வாய் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. செவ்வாய் குருவோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த செவ்வாயானவர் உங்களுக்கு மருத்துவத்துறையில் ஈடுபடுத்தி மிகச்சிறந்த பலன்களை ஏற்படுத்துவார். விளையாட்டுத் துறையிலும் ஈடுபடுத்துவார். அதுவோ ஃபயர் இன்ஜின், இராணுவம் போன்ற துறைகளில் அவர்கள் மிகச்சிறந்த சாதனை செய்வதற்கும் செவ்வாய் பகவான் உதவுவார். அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளின் ஜாதகத்தில் செவ்வாய் மிக மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. இந்த செவ்வாயினுடைய உபஜயஸ்தானத்துக்கு காரகனான செவ்வாய் வலுத்திருக்க வேண்டும். எந்த ஒரு அரசியல்வாதி ஆனாலும் சரி, அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களானாலும் சரி, அவர்களின் ஜாதகத்தில் கண்டிப்பாக செவ்வாய் வலுத்திருக்கணும், உபஜயஸ்தானம் வலுத்திருக்கணும். அப்போதான் அவங்க எதிரியை வெல்லக்கூடிய தன்மைங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். எனவே செவ்வாயின் பேசிட்டே போனோம்னா மிக அளப்பரிய பலன்களை தரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் பொதுவாக செவ்வாய் சூரியனோடு நெருக்கமான சுமார் 17 டிகிரிக்குள்ளிருந்து அஸ்தமன தோஷத்தை அடைவார். அப்படி அஸ்தமன தோஷத்தை அடையக்கூடிய செவ்வாயானவர் உங்களுக்கு கன்னிலக்கணம், மகர லக்கணம் போன்றவற்றில் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் என்றால் அஸ்தமனமான நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாயானவர் அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கும் தான் பார்க்கக்கூடிய இடத்துக்கும் கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கண்டிப்பாக செய்வார். எனவே நீங்கள் அதனுடைய பார்வை அஸ்தமனமான பிறகு அதனுடைய பார்வை கர்ண கொடூரமாக இருக்கும். அதிலும் குறிப்பா கன்னி, மகரம் போன்ற லக்கணங்களுக்கு அவர் மிக கடுமையான பலன்களை தன்னுடைய பார்வையினால் ஏற்படுத்துவார். அதுபோக அவர் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் சில பாதிப்பினை கட்டாயம் ஏற்படுத்துவார். எனவே கன்னி, மகரம் போன்ற லக்கணக்காரர்கள் செவ்வாயின் கொடூரமான பார்வையிலிருந்து தப்பிப்பதற்காக
நீங்கள் தப்பிக்க வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வளர்வரை சந்திரனுடைய தொடர்பு இருக்கணும், குருவனுடைய தொடர்பு இருக்கணும். சப்போஸ் அந்த ஜாதகத்தில் உங்களுக்கு இல்லைங்கிற போது சோமஸ்கந்தர் வழிபாடுகள், அதாவது சிவன் கோயிலில் முருகன், சிவன் பார்வதி ஆகியோர் குடும்பத்தோடு இருக்கிற மாதிரியான ஒரு இது வச்சுருப்பாங்க, ஒரு சிலை வச்சுருப்பாங்க. அதுதான் சோமஸ்கந்தர்னு சொல்லி பேர். அந்த சோமஸ்கந்தரை நீங்கள் வாரந்தோறும் செவ்வாய், வெள்ளி அல்லது ஞாயிறு 3 கிழமைகளில் ஏதேனும் 2 கிழமைகளை நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய அஸ்தமன தோஷம் சற்று பாதிப்பை குறைக்கும். அதுபோக பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிறதும் செவ்வாயினுடைய அஸ்தமன தோஷத்தை குறைக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கும். மேற்கொண்டு செவ்வாயினுடைய மிக நல்ல பலன்களை மேலும் அடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். மிக்க நன்றி.